திருச்செந்தூர் அருகே நகைக்காக 3 வயது சிறுமி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த குமாரபுரம் விநாயகர் தெருவை சேர்ந்த தம்பதியர் பெரியசாமி, பார்வதி. இவர்களுக்கு 9 வயதில் நாட்டார் ஸ்ரீதேவ் என்ற மகனும் 3 வயதில் ஆதிரா என்ற மகளும் உள்ளனர். பெரியசாமி அதே பகுதியில் வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை பார்வதியும் அவரது மகள் ஆதிராவும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பார்வதியின் கழுத்தில் கிடந்த தங்க நகையை பறிக்க முயன்றுள்ளார். பார்வதி அதை தடுத்ததால் மர்ம நபர் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமி ஆதிராவை கையில் தூக்கி அதன் கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக பார்வதி அவரது கழுத்தில் இருந்த தங்கச் செயினை கழற்றி கொடுக்க முயன்றபோது குழந்தை ஆதிரா மயங்கி விழுந்துள்ளார். இதை பார்த்ததும் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடினர். உடனே அருகில் இருந்தவர்களை கூச்சலிட்டு அழைத்து பார்வதி நடந்த விவரத்தை கூறியுள்ளார். உடனடியாக குழந்தை ஆதிரா திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.